பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வார்த்தையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். வேத வசனப்படியாக சொல்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நாம் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாக, அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதிகாலையில் தேவனை தேடினவர்கள் வாழ்க்கை குறித்து நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா ஆபிரகாம் அதிகாலையில் தேவனை தேட தன்னை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக விசுவாசத்தின் தகப்பனாக தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனுக்கு அருளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தின வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதிகாலமே இருட்டோடு எழுந்திருந்து கல்லை நிறுத்தி தேவனை தொழுது கொண்டு என்னை வார்த்து ஜெபித்த போது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு இறங்கி வந்து வார்த்தைகளை அருளச் செய்து அந்த வாக்கு தத்தங்களை நிறைவே காணும்படியாக யாக்கோபுடைய வாழ்க்கையில் அனுகிரகம் பாராட்டினது வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அன்னாலும் குடும்பம் அதிகாலையில் இருட்டோட தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்ததன் விளைவாக அவங்க கண்ணீரெல்லாம் தேவனாய் கர்த்தர் துடைத்து போட்டு அவங்க வேண்டின விரும்பின காரியத்தை அருளிச்சிருந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. எல்லாவற்றையும் விட நமக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து இருட்டோடு எழுந்திருந்து அதிகாலையில் வேளையில் அவர் ஜெபித்ததை குறித்து அநேக வேத வசனங்கள் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதிகாலையில் அவரை தேடுகளாக மாறும் பொழுது அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் அவருடைய அனுகூலத்தையும் அவர் நம்மை வழிநடத்துகிற பாதைகளையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு அடையாளமாக தான் இந்த வார்த்தை கொண்டு இன்றைக்கி நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவனுடைய முகத்தை பார்த்து அவருடைய இருதயத்தின் நேக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக அவர் நம்ம வைத்திருக்கிற தேவ திட்டத்தை அறிந்து செயல்படுவர்களாக நம்ம மாற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த நாளில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனை அதிகாலையில் தேட நம்ம ஒப்புக் கொடுப்போம். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். அவருடைய சாட்சியலாகி மாற நம்ம விட்டு கொடுப்போம். இந்த வார்த்தையின்படி வாழ தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அதிகாலையில் நம்ம தேடுகிற இருதயத்தை எங்களை தாங்காண்டவரே, எல்லா சோர்வின் ஆவியில் எடுத்து போடுங்க. ஒரு ஜெப ஆவினால் நம்ம தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்காண்டவரே. இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுதும் அதிகாலை நம்மை தேடி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத சுதந்திரத்தை கொண்டு வார்த்தையின் அனுகூலத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் அந்த வார்த்தையின்படி வாழ அர்ப்பணித்து ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் நீர் முன்குறித்திருக்கிற தெய்வ திட்டத்தையும் ஆசீர்வாதத்தை அருளை செய்து கனப்படுத்தி